எல்லாருக்குமே பிடிச்ச நடிகர்கள் நடிகைகள் அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்க. நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருக்கலாம், எவ்வளோ பெரிய நடிகர் நடிகையாக வேணா இருக்கலாம். சினிமாவுக்கு அவங்க வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவங்களோட முகமும் உடலும் அப்போ இருந்ததை விட இப்போ பெட்டராக இருக்கிற மாதிரி தெரியும். அதுலேயே அவங்களுக்கு நிறையா வயசாகி இருந்துச்சுன்னா இவங்களுக்கு இவ்வளோ வயசாகிருச்சா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இன்னும் இளமை தோற்றத்தோடயே இருப்பாங்க. இதுக்கு ஒரு பக்கம் காஸ்மெட்டிக்ஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும், ஒரு சில பேர் எப்பவும் தன் அழகாக காமிச்சிக்கணும்னு நினைக்கிற ஒரு சில பேர் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிப்பாங்க. இயற்கையாகவே இருக்கிற உடம்ப, இயற்கையாகவே இருக்கிற முக அழகை ஏன் பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சு மாற்றிக்கணும் அப்படிங்கிற கேள்வி நம்மள நிறைய பேருக்கு எழுந்திருக்கும். பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சு பேரழகானவங்களும் இருக்கிறாங்க, ஏற்கனவே நல்லா இருந்த அழகை இழந்தவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு பின்னாடி பணம் சம்பாதிக்கிறதுக்குன்னு ஒரு பெரிய நோக்கமே இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுற விதமாக ஒருத்தவங்களோட ஸ்டோரி அமைஞ்சிருக்கு. ரவேனா அப்படிங்கிற 24 வயசு பொண்ணு கிட்டத்தட்ட 42 லட்சம் ரூபாய் கொடுத்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அவங்களோட மூக்கில், முகத்தில், மார்பு பகுதியிலன்னு 42 லட்சம் ரூபாய்க்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. இது அவங்க எதுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒரு ஹை கிளாஸ் கிளாமரஸ் லுக் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த ஹை கிளாஸ் கிளாமரஸ் லுக் கிடைச்சா அந்த லுக்கோடு சேர்த்து அவங்களோட ஸ்டைலும் கம்பைன் ஆகும்போது விஐபிக்கு கிடைக்கிற ஆக்சஸ், ஃப்ளைட்டில் ஃப்ரீ அப்கிரேட், அது மட்டும் இல்லாமல் பல இலவச சலுகைகள் அவங்களுக்கு கிடைக்கிறதா சொல்கிறாங்க. சர்ஜரிக்கு பின்னாடி கிடைக்கிற இந்த அழகை வச்சு பல ட்ரீட்மெண்ட்டை ஃப்ரீயாகவும் பார்த்துக்க முடியும் அப்படின்னும் சொல்கிறாங்க. இப்போ இந்த 42 லட்சங்கிறது பெரிய தொகையாக தெரியலாம், ஆனால் இது மூலமாக வருங்காலத்தில் ஒரு செலிப்ரிட்டி வாழ்க்கையை நான் வாழ்வேன், ஒரு பணக்கார வாழ்க்கையை நான் வாழ்வேன், நிறையா பணம் சம்பாதிப்பேன் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்த நிறைய பேர் எவ்வளவு செலவு பண்ணி நேச்சராக இருக்கிற ஒரு விஷயத்தை மாற்றணுன்றது அவசியமா, அது நிரந்தரமாக இருக்குமா, இது இயற்கைக்கு மாறானதாக உங்களுக்கு தெரியலையா? ஏற்கனவே வெள்ளையாக இருக்கிறது தான் அழகு, கருப்பாக இருக்கிறது ஒரு வித டிஸ்கிரிமினேஷனை இன்னமும் உலகத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு சூழ்நிலையில் தன்னை அழகாப்படுத்திக்கிறதுக்காக மட்டும் 42 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி 24 வயசு பொண்ணு நடந்துக்கிட்ட இந்த ஒரு விஷயம் நிறைய பேர்கிட்ட அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு சிலர் வாழ்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை, அதை அவங்க பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போட்டோம். அதை கொஸ்டின் பண்ணுறதுக்கு நமக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட, அதை அவங்க தனிப்பட்ட முறையில் பண்ணியிருந்தா பரவாயில்ல. அதை அவங்க சோஷியல் மீடியாவுக்குன்னு வந்ததுக்கப்புறம் 42 லட்ச ரூபா கொடுத்து தன்னை அழகுபடுத்தியிருக்காங்கன்ற ஒரு விஷயத்தை அவங்க வெளிப்படையாக சொல்லும்போது அதை பார்த்துட்டு நிறைய பேர் தப்பாக இன்ஸ்பயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படியும் பணம் சம்பாதிக்கலான்ற எண்ணம் அவங்களுக்கு தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு தப்பான இன்ஸ்பிரேஷனில் தப்பான முடிவெடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படிங்கிற ஒரு விஷயம் சரியானதாக அமைஞ்சிருக்கலாம், அவங்களுக்கு அது கிளிக் ஆகியிருக்கலாம், அதன் மூலமாக அவங்க அழகாகி இருக்கலாம், பணம் சம்பாதிச்சுட்டு இருந்திருக்கலாம், என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு நடந்த அதே பாசிட்டிவான விஷயங்கள் அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி முடிவெடுக்கிற இன்னொருத்தருக்கு அப்படியே நடக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஒரு வேளை நெகட்டிவாக ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா வாழ்க்கை முழுக்க ரிக்ரெட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நல்ல விஷயங்களை இன்ஸ்பயர் பண்ணுறது தப்பே கிடையாது. அடிப்படை அத்தியாவசியங்களை ஸ்ப்ரெட் பண்ணுறதோ அதன் மூலமாக இன்ஸ்பயர் ஆகிறதும் தப்பே கிடையாது. ஆனால் ஆடம்பர விஷயங்களில், இது மாதிரி தேவையற்ற விஷயங்களில் இன்ஸ்பயர் ஆகிறது ரொம்பவே தப்பான விஷயம். இன்ஸ்பயர் பண்ணுறதும் ரொம்பவே தப்பான விஷயம். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம